பிரியமானவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். என்ற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 23:24. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல பாருங்க. குருட்டு வழிகாட்டிகளை நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகின்றீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சி பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் டீயோ காபி திராட்சை ரசம் பருகும் போது இந்த கொசுவை வடிகட்டி சாப்பிட்றீங்க, அது உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் பண்ணுற நம்பிக்கை துரோகம், பல தவறுகள், அப்புறம் மோசடி சட்டத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு தான் கடைப்பிடிக்க சொல்கிறீங்களே, நீங்கள் கடைப்பிடிக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு பிறைநத்த கிறிஸ்தவர்களுக்கு பலுவை சுமத்துறீங்க. அது மாதிரி நீங்கள் உள்ளத்தில் பல கெட்ட எண்ணங்களை வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் ஒட்டகம் போல் விழுகிறீங்க. ஆனால் திராட்சையோ காப்பிலையோ இது மாதிரி கொசு இருந்தால் அதை வடிகட்டி சாப்பிட்றீங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் மற்ற நீங்கள் பண்ணுற துரோகங்க செயல்கள், நம்பிக்கை துரோகம், என்னென்னமோ இருக்குது, பொறாமை, வஞ்சகம், இதெல்லாம் நீங்கள் ஒட்டகம் போல் விழுங்குறீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றார். என்ன சட்டத்தில் என்ன சொன்னாரோ நம்ம அது மட்டும் தான் நீங்கள் செயல் பண்ணுறது ஆண்டவர் சொல்கிறார், புரட்சி பண்ணுறார். ஸோ எது தவறு எது சரி என்று சிந்திச்சு நீங்கள் செயல் பண்ணணும்னு சொல்கிறார். சிந்தனை கரெக்டாக இருக்கணும். கொசு வடிகட்டி சாப்பிட்றீங்க, அது தவறுன்னு தெரியுது. ஆனால் அதை வடிகட்டி செய்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி உங்களுடைய குணாதிசயங்கள் தப்பாக போகுதுன்றது உங்களுக்கு தெரியல. அதை நீங்கள் ஒட்டகம் போல மிகுறீங்க. உங்களுடைய பண்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், குணாதிசயம் கரெக்டாக இருக்கும். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, மோசே என்ன பிரமாணத்தில் என்ன எழுதி வச்சாரோ அதன்படி செயல்படுன்னு சொல்கிறாரு. நீங்கள் செயல்படாமல் திணிக்கிறீங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் மோசே என்ன சொன்னாரோ அது மாதிரி செய்யணும். பயப்படக்கூடாது. உண்மையாகவும் நீதியாகவும் வாழணும். ஓகேவா? அப்படி நீங்கள் வாழ்ந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் வாழ்வில் செய்வார். ஆமென்.